பிரைஸ் லார்ட். ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 52 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்துல இன்றைக்கு இரவு ஜெபத்துல கர்த்தர் உங்களோட பேசுகிறதான காரியம் ஆதியாகமம் 24:60. ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரி நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பைங்கர்களை வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அநேக குடும்பங்கள்ல சொத்து பிரச்சனை தான் அதிகமா இருக்குது. அவங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கை அவங்க கொடுக்கல. காரணம் என்னன்னா, அவங்க முன்னேறுவாங்க, அவளை என்னைய விட அவ நல்லா வந்துருவா அப்படின்ற ஒரு பயம், ஒரு கலக்கம். ஏன்னா அவங்க வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு தெரியுது பாருங்க, அவங்க பாக்குறாங்க நம்மளை விட அவளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அவளுக்கு எல்லாரும் வந்துட்டு நல்லா ஹெல்ப் பண்றாங்க, அவளுக்கு நகை போடுறாங்க, அவளுக்கு அதெல்லாம் கொடுக்குறாங்க, எனக்கு அந்த அளவுக்கு வர மாட்டேங்குதுன்னு சொல்லி தனக்கு உண்டானவர்களை திருப்தியா பாக்குற அந்த பார்வை போய் அவங்க பாருங்க உலகத்தின் பார்வையின்படி தன்னுடைய சகோதரி கொடுக்கப்பட்டதை நினைச்சு அவங்க வைத்தறிச்சப்படுறாங்க, அவங்களுடைய எரிச்சல் படுறாங்க, கோபப்படுறாங்க, அவங்கள இழிவா பார்க்கணும் அப்படின்ற ஒரு குணமே அவங்களுக்குள்ள வந்துருது பாருங்க. பிசாசு இப்படிதான் நம்ம அநேகரை வஞ்சித்து வச்சிருக்கான். என்கிட்ட வந்து பேசட்டும், நான் பாத்துக்கிறேன், யாரும் என்கிட்ட வந்து பேச முடியாதுன்னு சொல்லி அந்த திமிரு தெனாவட்டுக்கு பின்னாடி ஒரு பயம் இருக்குது. நம்மளை விட அவங்கள உயர்த்தி வச்சிருவாங்களோ, நம்மளை விட அவங்கள வந்து மேன்மையா பார்த்துருவாங்களோ, நம்மளை விட அவங்கள வந்துட்டு அவளுக்கு மட்டும் என்ன இப்படி அப்படின்ற ஒரு திமிரு, அகங்காரம், கோபம் இப்படிப்பட்ட குணங்களை வந்து அவங்களுக்குள்ள விதைச்சதுனால நேரம் வாய்க்கும் போது அவங்க அவங்க சகோதர சகோதரிமார்களுடைய பங்குகளை அவங்க கொடுக்கறதுக்கு மனதில்லாம இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் சாபத்துல சிக்கி இருக்கு. அநேகருக்கு இந்த அவங்களோட பிள்ளைகளுக்கு திருமணமே ஆக மாட்டேங்குது. அநேகர் வியாதியில இருக்கிறாங்க. அநேகருடைய பொருளாதாரம் வந்து நஷ்டப்பட்டு போயிருக்கு. காசு பணம் இருக்கும், ஆனா அவங்களால எதையுமே அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பரலோகத்துல ஒரு கணக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்க பூமியில வாழும்போது உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி பரலோகம் திட்டம் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஒவ்வொரு டைம் இருக்கு. அதுல யாரு தடுத்தாலும் அவங்க தலையின் மேல் சாபம் வந்து விழுகும். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களை அவங்க விடாம பிடிச்சு வச்சிருந்தனால 10 விதமான வாதைகளை தேவன் அனுமதித்தார். அவன் போக விட மாட்டான் அப்படின்னு சொல்லி கர்த்தரே சொல்றாரு. சொல்லி 9 விதமான வாதை கொடுக்கும் போதும் ஆண்டவர் சரி இப்ப விட்டுருவான் அப்ப விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மனசு மாறுமான்னு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனா அவனுக்கு மனசு இல்லை. பிசாசு அவனை போட்டு வஞ்சித்துக்கிட்டே இருக்கான். அதை விட்டு கொடுக்காத தன்மை. இத்தனை விஷயத்த பார்த்தும் அவனுக்கு அந்த மனசு இறங்குற ஒரு மனசு வரல. அப்புறம் 10வது ஒரு வாதையை அனுப்பும் பொழுதுதான் அவன் போக விட்டான். அப்படியே அவன் பிசாசு அவனை இன்னும் மேற்கொண்டு கடைசியில அவனை வந்து அழிச்சு போடுற அளவுக்கு, அந்த சமுத்திரத்துல அழிந்து போற அளவுக்கு ஆகி போயிடுச்சு. அப்ப நீங்க பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சாபத்தையே நம்ம தலைமுறைக்கு சேர்த்து வைக்காதபடிக்கு இன்னைக்கு அவங்களுக்கு உண்டான நியாயமான பங்கை நான் கொடுத்துட்டேன் ஆண்டவரே. நான் எனக்கு உண்டான பங்கு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு என் மூலியமா தடையாயிடுச்சா? இல்ல சில சமயங்கள் நீங்க சொன்னா அவங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு அவங்களுக்கு போயிடும். இப்ப எல்லாருக்குமே கர்த்தர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அதை மீறி அடுத்தவங்கள ஆசீர்வாதத்தை எடுக்கும் பொழுது நம்மளுடைய தலைகள்ல சாபம் குமியும். அநேக பிள்ளைகளுக்கு அதை நம்ம எடுத்து வச்சுக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில சாபம் தங்கும் பாருங்க. கர்த்தருடைய சாபம் நம்ம தலையின் மேல இருக்கக்கூடாதுல்ல. அதற்காண்டியே தேவன் நமக்காண்டி மரித்தாரு. நம்மளுடைய பிடிவாதம் பிடிக்கிறதுனால சாபம் நம்ம தலைக்கு மேல வந்து நிற்கும். இதனால நம்மளுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு சரீரத்துல சுகம் இருக்காது. அவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது. அவங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படாது. அதையும் மீறி சந்ததிகள் இருந்தா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. எவ்வளவு பணம் காசு இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. காசு பணம் எவ்வளவு இருந்தாலும், ப்ராப்பர்ட்டிஸ் எவ்வளவு இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்காது. இன்னைக்கு ராத்திரி வேலையில நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம். ஆவியானவர்கிட்ட கேட்க போறோம், ஆவியானவரே எங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு போக என் சகோதர சகோதரிமார்களுக்கு ஆண்டவரே அந்த பங்கு அவங்களுக்கு கிடைக்காம என் மூலியமா தடையா இருந்தா
ஏன் ஏன் என்னோட மனசு இறங்காம இருந்தா நான் இன்னைக்கு விட்டு கொடுக்குறேன். என் பிள்ளையோட ஆசீர்வாதம் தடைப்படுது, என்னால தடைப்பட்டுருச்சு அப்படின்னா, என்னோட ஆசை எங்க அக்காவுக்கு வர வேண்டிய பணத்தை நான் கொடுக்காதனால என்னோட ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, நான் வியாதியில் இருந்தது காரணம் எங்க அக்காவுக்கு நான் செய்ய வேண்டியது செய்யாதனாலயா, என் அண்ணனுக்கு செய்ய வேண்டியதை நான் செய்யாததுனாலயா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான விஷயங்கள் நான் கொடுக்காதனாலயா அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்க உதவி கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார். ஆமென். என்னோட கூட சேர்ந்து நீங்க ஜெபிக்கிறீங்களா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்க எங்க சகோதர சகோதரிமார்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் திருடி கொண்டு போகாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால இதுவரைக்கும் பிசாசால நாங்க வஞ்சிக்கப்பட்டிருந்தா ஒரு விஷயம் உங்க கல்வாரி ரத்தத்தினால எங்களை கழுவுங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய கடன்கள்ல ஆண்டவரே எங்க சகோதர சகோதரிமார்கள் கடன்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா ஏசப்பா, அந்த கடனுக்கு ஒருவேளை நாங்க காரணமா இருந்தா தயவு கூர்ந்து எங்களை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, அப்படி ஆண்டவரே எங்க சகோதரி சகோதரிமார்கள் என் மனது இறங்க மாட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவரே அவங்க எல்லாம் இப்போ உங்களுடைய சமூகத்துல காத்திருந்தாங்கன்னு சொன்னா, ஆண்டவரே எங்களுடைய சித்தப்பா சித்தி எங்களுக்கு மனசு இறங்க மாட்டாங்க, அவங்க சொன்னா அவங்க கொஞ்சம் ஒத்துழைச்சா எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சு நாங்க இந்த கடன்ல இருந்து தப்பிச்சிருவோம், இந்த வியாதியில இருந்து தப்பிச்சிருவோம், என் பிள்ளையோட திருமண வாழ்க்கை நடந்துரும், எங்களுக்கு உண்டான எல்லா விதமான தரித்திரமும் போயிரும்னு சொல்லி எத்தனையோ பேர் அவளோடு காத்திருக்கிறாங்கப்பா. அநேகர் கர்த்தர் சமூகத்துல விண்ணப்பம் வைக்கிறாங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த வேலையில நீர் அவர்களுக்கு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே, அந்த மன்னிக்கிற இருதயம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இவங்கெல்லாம் மன்னிக்கணும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால அப்படி தன்னுடைய பாகத்தை எடுத்து வைத்திருக்கிற சகோதர சகோதரியை மன்னிக்காத தன்மை இருக்கும் என்று சொன்னா, இயேசுவின் நாமத்தினால அவங்களை மன்னிக்கிற ஒரு இருதயம் அவர்களுக்கு உண்டாயிருக்க முடியாது செபிக்கிறோம். கிறிஸ்துவின் இருதயம் அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். கிறிஸ்துவின் சிந்தையவர்களுக்கு உண்டாயிருக்க முடியாது செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இவர்கள் மனதார மன்னிக்கத்தக்கதான ஒரு இருதயம் உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, அதை போல ஆண்டவரே கொடுக்கிற இருதயம் அவங்களுக்கு இல்லாம இருந்தா அந்த கடினமான இருதயத்தை கர்த்தர் எடுத்து போட்டு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை அந்த பொல்லாப்பான இருதயத்தை மாற்றி போட முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தின பிள்ளைகளுக்கு மனது இறங்குவீராக. ஆண்டவரே, அப்பா, பிள்ளைகள் எத்தனையோ கஷ்டத்துல இருக்கிறாங்கப்பா. கடன்ல, மீட்டர் வட்டியில, வாழ்க்கையில முன்னேற முடியாம, பிள்ளைக்கு திருமணம் செய்ய முடியாம எத்தனையோ தடைகள் இருக்குது. ஆண்டவரே, எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைப்பீராக. மனதை லெகுவாய் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, சதைப்பற்றான இருதயத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, தனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா தன் சகோதரி இப்படி விட்டுருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவரே அவங்க யோசிக்கத்தக்கதாய் இன்னைக்கு கர்த்தர் என்னையே நல்லா வச்சிருக்காரு, நான் நல்லா இருக்கேன், என்னோட இதுல நான் நல்லா இருக்கேன்ற அந்த ஒரு திமிரு, அகங்காரம், கோபம், பிடிவாதம், பிசாசு அழித்திருக்கிற அந்த பிசாசின் குணங்கள் எல்லாம், விரியன் பாம்பின் குட்டிகளின் குணங்கள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால முறியடிக்கிறோம். ஆண்டவரை, அந்த சர்ப்பத்தின் தலைகளை சிலுவையிலே அடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, அந்த கடின இருதய பாட்டின் இருதயத்தை சிலுவையில அடிக்கிறோம்பா. சர்ப்பத்தை பாதத்துக்கு கீழ்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால. இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால பிசாசு எங்களை சாபத்துக்குள்ள கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கும்படியாக இந்த ராத்திரி வேளையில ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிச்சமா இருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஓ சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் 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 ஆண்டவரே. அநேக ஆண்டவரே சகோதரிமார்கள் இன்றைக்கும் அப்படியே கலங்கி போய் நிக்கிறாங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் நாங்க இந்த கடல்ல மாட்டிக்கிட்டோமே, இந்த லோன் கட்டுறதுல மாட்டிக்கிட்டோமே, இந்த இதுல எல்லாம் மாட்டிக்கிட்டோமே, எங்களுக்கு சேர வேண்டியது நியாயமா வந்திருந்தா நாங்க இதெல்லாம் தொற்றுப்போமான்னு சொல்லி உங்க பிள்ளைங்க அநேக கடன்ல மாட்டிக்கிட்டாங்கப்பா. குடும்ப சூழ்நிலை நிமித்தம் கடன்ல மாட்டிக்கிட்டாங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நீர் மனது இறங்குவீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு சதைப்பற்றான இருதயத்தை வைப்பீராக. கர்த்தர் இந்த ராத்திரி வேலை அந்த கடின இருதயப்பட்டை ஒட்டைப்பீராக. ஆண்டவரே, சேர வேண்டிய நியாயமான பங்கு, பரலோகத்துல நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு நியாயமான பங்கு, ஒவ்வொரு நியாயமான இடங்கள், சிலருக்கு வீடு கிடைக்க வேண்டியது இருக்குது ஆண்டவரே, சிலருக்கு ஆண்டவரே ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்க வேண்டியது இருக்குது, சிலருக்கு ஆண்டவரே விற்ற பங்கு வர வேண்டியது இருக்கு. பல வருஷம் ஆகி அந்த பணம் இருந்தும் கொடுக்காம கடினமான இருதயத்தோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி அநேகர் தங்களுடைய இருதயங்கள்ல ஆண்டவரே சோத்திரம், அநேகர் இருதயங்கள்ல ஆண்டவரே வருத்தத்தோடு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, அந்த வருத்தத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக ராஜா. ஆண்டவரே, அந்த பணத்தை ஆண்டவரே கொடுக்கத்தக்கதாய், அவர்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு வரத்தக்கதாய், அவங்க இந்த தரித்திரத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் இந்த ஜென்ம சுபாவத்திலிருந்து வெளியே வரத்தக்கதாய்
கத்தரை விட்டு தூரம் போன ஆத்துமக்கள் திருப்பி கத்தரிடத்துல வரத்தக்கதாய் கத்தர் இதை எங்களுக்கு செய்தார், எங்கள் மீட்பை உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாய் ஆண்டவரே நீர் ஒரு விசை பிள்ளைகளுக்கு மனது இறங்க முடியாது செபிக்கிறோம்ப்பா. இந்த இரவு ஜெபத்துல கத்தர் நீர் மனது இறங்குவீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால கத்தர் தடைகளை நீக்கி போடுவீராக ஆண்டவரே. ஒரு பரலோகத்தின் மகிமை ஆண்டவரே இறங்கி வரும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளுக்கு தயவு செய்யுங்கப்பா. இந்த ராத்திரி வேலையில கத்தர் தயவு செய்வீராக. எவ்வளவோ நன்மைகள் இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் இது இவ்வளவுதான், இவ தகுதி இவ்வளவுதான், இவெல்லாம் என்ன செய்ய போறான்னு சொல்லி அந்த தாழ்வாய் நினைக்கிற அந்த எண்ணங்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. அப்பா சகோதரிமார்களுக்கு இருக்கிற கத்தர் கொடுத்த விசேஷமான குணங்களுக்காண்டி சோத்திரம் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. உம்மால் போதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே இந்த உலக ஆசைகளுக்கு ஆசைப்படாம இருந்தாங்க ஆண்டவரே. அவங்கள பார்த்து பராமப்பட்ட இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே இருதயத்தை மாற்றுவீராக, சிந்தையை மாற்றுவீராக, பிசாசன் கட்டிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. எல்லா முரட்டாட்டத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால நியாயமான பங்கு கிடைக்க, நியாயமான சொத்துக்கள் கிடைக்க, நியாயமான ஆசீர்வாதங்கள் போய் சேரத்தக்கதை ஆண்டவரே இவர்கள் மூலியமாய் தடையா இருக்கிறது. இவங்க ஒரு வார்த்தை சொன்னா அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு போயிரும்னு சொன்னா அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் பேசத்தக்கதை அவர் வாய்களை திறங்க ஆண்டவரே. சிங்கத்தின் வாயை கட்டி போட்டது போல பிசாசுகளுடைய வாய்களை கடின இருதய பாட்டினால கட்டி போட்டுக்கிற ஆண்டவரை. அந்த திமிரு குணத்திலிருந்து வெளியே வரத்தக்கதாய் ஆண்டவரே இந்த ப்ராப்பர்ட்டியின் பங்குகள் கிடைக்கத்தக்கதா கத்தர் கிருபை கொடுப்பீராக ஆண்டவரே. பேராசையுள்ள ஜனங்கள் ஆண்டவரே மனம் திரும்பி ஆண்டவரே தங்களை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்துக்கு ஆண்டவரே மன்னிப்பு கேட்க கத்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் கத்தர் பேசுவீராக. உங்க பிள்ளைகளோட இருதயத்துல இருக்கிற எல்லா வாஞ்சிகளையும் ஆண்டவரே தாகங்களையும் கத்தர் அறிந்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே இருதயத்துல லகுவான இருதயத்தை கத்தர் தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அற்புத அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. யாருக்கு சேர வேண்டிய பங்கோ அவங்களுக்கு அந்த பங்கு சேரணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால யாருக்கெல்லாம் ஆண்டவரே அந்த நகை சேரணுமோ ஆண்டவரே தன் சகோதரிக்கு சேர வேண்டிய நியாயமான நகைகளை கொடுக்கத்தக்கத அந்த சகோதரனுக்கு ஆண்டவரே இருதயத்துல ஆண்டவரே இறக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்படி கொடுக்கிற மனதை கொடுக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நியாயமாய் சேர வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களுக்கு சேர்க்கத்தக்கதை ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில ஒரு எண்ணங்கள் உருவாகட்டும். அதை செயல்பாட்டுல ஆண்டவரே அவர்களிடத்துல போய் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும் விதமாய் இதை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய ஆண்டவரே வாழ்க்கையிலையும் கத்தர் அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால பாரம் கொண்டு செபிக்கிறோம். இந்த ஆத்துமாவை ஊற்றி செபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். இருள இருந்து பிள்ளைகள் வெளிச்சத்துக்கு வரட்டும்பா. இன்னைக்கும் அநேகர் மீட்டர் வெட்டிலையும் வாடகை வீட்டுல வாடகை கொடுக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆண்டவரே. ஆண்டவரே அவங்களுக்கு சேர வேண்டியது நியாயமா போயிருந்தா அவங்க இப்படி கஷ்டப்பட அவசியம் இல்லையேப்பா. ஆண்டவரே அப்படிப்பட்ட இருதயம் உடையவர்களை கத்தர் மனதை மாற்றும்படியாய் செபிக்கிறோம். பிசாசின் தந்திரங்களை சிக்கிக்கொள்ளாதபடிக்கு சிக்கி இருக்க ஜனங்களை கட்டுண்டவர்களை விடுதலையாக்குற வல்லமை பரப்பட்டு செல்லட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால சகோதர ஸ்நேகத்துல ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நல்லவைகளை எடுத்து கொடுக்கத்தக்கதை பழுதானவைகளை கொடுக்காதபடிக்கு நல்ல காரியங்களை கொடுக்கத்தக்கதை கத்தர் கிருபை கொடுக்க முடியாது செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானோட பிள்ளைகளை ஆழக்கடவுள் ஆண்டவரை எங்க ஆத்மா ஊற்றி நான் செபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே கத்தர் விடுதலை கொடுப்பீராக. கத்தர் இவர்களுக்காக நியாயம் விசாரிக்க முடியாது செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அவர்களுக்கு சேர வேண்டிய காரியங்கள் நிறைய கோர்ட் கேஸ்ல அலையிறாங்க ஆண்டவரை. கோர்ட்டு வாசப்படியும் மிதிக்கிறாங்க ஆண்டவரை. இயேசுவின் நாமத்தினால அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாவற்றுக்கும் இந்த ராத்திரி வேலை ஒரு முடிவு வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. காரியம் மாறுதலாய் முடிந்துடும் சொன்ன வார்த்தையின்படி இவர்களுக்கு காரியங்கள் மாறுதலாய் முடியட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ரெபெக்காளின் சகோதர சகோதரிகளைப் போல இயேசுவின் நாமத்தினால ரெபெக்காளை வாழ்த்தியது போல ஆண்டவரே கத்தர் கொடுத்த சகோதர சகோதரிக்கான கத்தரை ஸ்தோத்திரம் பண்ண கத்தர் கிருபை செய்யுங்க. அவர்களோடு கூட கத்தரை மகிமைப்படுத்த கத்தருடைய நாமத்தை உயர்த்த கத்தர் செய்த நன்மைகளை சொல்லி பாடி துதிக்க ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதை ஆண்டவரே நன்றாக வாழ கத்தர் கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எதிர்மறையா எழும்பியிருக்கிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போவதாக கத்தருடைய பலன் ஆளுகை செய்யட்டும்பா. ஆண்டவரே நியாயமாய் சேர வேண்டிய எல்லா காரியங்கள் சேரட்டும் ஆண்டவரே. இவர்களுக்கு உண்டான
ஜென்ம சுபாவங்கள் மறைந்து போகட்டும். ஆண்டவரே, அநேகர் ஆண்டவரே தவறான வழிகள்ல விரயமா பணத்தை செலவழிக்கிறாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட தவறான வழிகள்ல பணத்தை செலவழிக்கிறவங்க ஆண்டவரே, அவங்க அவங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கை கொடுக்கத்தக்கதை அவங்கள திசை திருப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இயேசு நாமல தவறான வழியில செலவாகிற பணங்கள் எல்லாம் இயேசு நாமத்தினால ஸ்டாப் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நல்ல காரியங்களுக்கு அந்த பணங்கள் உபயோகப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.